நித்தியராகி அந்த இயேசுவோடு நீங்கள் யுகாயுகம் வாழ போகிறீர்கள். அவரை பார்க்க போகிறீர்கள். அவர் சத்தத்தை கேட்க போகிறீர்கள். அகல பரிசுத்தவான்களோடு கூட அந்த நித்திய வாழ்க்கையிலே, நித்திய உடன்படிக்கையிலே இயேசு உங்களை நிறுத்த போகிறார். அன்பு உறவுகளே, கன்மலையாகி இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. 2 சாமுவேல் 23:5 சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். அன்பு உறவுகளே, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இங்கு ஒரு உடன்படிக்கை வருகிறது, நித்திய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை பழைய வாழ்க்கையை குறிக்கிறது, பழைய ஏற்பாட்டை குறிக்கலாம். புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை கிறிஸ்துவின் உடன்படிக்கையா இருக்கிறது. 3வது ஒரு உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கு, நித்திய உடன்படிக்கை. ஆமாங்க, அது மறுமையை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளையே, பழைய உடன்படிக்கையை கடந்து புதிய உடன்படிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருப்பீர்களே, ஆனால் ஒரு நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். நித்தியராகி அந்த இயேசுவோடு நீங்கள் யுகாயுகம் வாழ போகிறீர்கள். நித்தியராகி அந்த இயேசுவோடு உலாவ போகிறீர்கள். புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக வாழ்ந்து நித்திய உடன்படிக்கையை பெறுவோம், பிரவேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.